மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து செல்லுகிறார், நடந்து போகிறார். அப்போ நம்ம பாருங்கள், பெரிய ஒரு நதி ஓடி வருகிற பொழுது அந்த நதியின் குறுக்கே ஒரு அணையை போட்டுவிட்டால் அது தடை பண்ணப்படுகிறது. நல்ல ஒரு அழகான ரோட்டில் நம்ம போய் கொண்டிருக்கிற பொழுது அதில் ஒரு தடையை, ஒரு மேடு இருந்தால் அது தடை உள்ள ஒரு பாதையாக அமைந்து விடுகிறது. நம்மளுடைய வேகம் அங்கே குறைக்கப்படுகிறது. இப்படியாக நிறையா காரியங்களில் வாழ்க்கையில் தடை என்கிற ஒரு காரியம் மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை அது தடை செய்கிறது. இதே போல தான் நமக்கு நதி போல வருகிற ஆசீர்வாதம் சாத்தானால் தடுக்கப்படுகிறது. அது தடுக்கப்பட்டு வேறு வழியாக பிறருக்கு அது என்ன பண்ணுது, கசிந்து அல்லது உடைத்து கொண்டு போகிறது. அந்த தடைகளை உடைத்து போடுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அதை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், பாவம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டால் அது ஒரு தடையாக நமக்கு மாறிடுது. நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செஞ்சிட்டா அது தடையாக மாறிடுது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தடை வராதபடி கர்த்தரை நம்ம அண்டிக் கொள்கிற பொழுது அந்த தடையை அனுதினமும் அவர் நீக்குகிறார். பரத்திலிருந்து நமக்கு நன்மை வருகிறது. 121வது சங்கீதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ நம்ம தடை வருகும், எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும். அந்த தடைகளை நீக்கணும். நன்றாக ஓடி வருகிற அருவி, நீரோடை, நீர்வீழ்ச்சி, ஆறு அது தடை செய்யப்படுகிற பொழுது அது முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட இடத்திற்கு பின்னாக அது தண்ணி வருவதில்லை. அது வேறு வழியாக அது செல்லுகிறது. அப்போ சத்துரு நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கையில் வர வேண்டிய அநேக விதமான ஆசீர்வாதங்கள், நதியை போல ஓடி வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வராதபடிக்கு, நம்மளுடைய கைகளில் அது கிடைக்காதபடிக்கு, நம்ம அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழாதபடிக்கு சாத்தான் என்கிறவன் தடை செய்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பது சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னா 2 ராஜ்யம் இந்த உலகத்திலே இருக்கிறது. ஒன்று பிசாசினுடைய ராஜ்யம், ஒன்று கர்த்தருடைய ராஜ்யம். பிசாசு என்ன செய்வானா, பாவம் செய்ய வைத்து பாவத்திலே தள்ளி அவனை அழித்து விட வேண்டும் என்று விரும்புகிறவன். எப்படி இந்த உலகத்தில் துன்மார்க்கர்கள், கொலைக்காரர்கள், குற்றவாளிகள் அரசின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் என்னதான் மரண தண்டனை கொடுத்தாலும், தூக்கு தண்டனை கொடுத்தாலும், ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் அதற்கெல்லாம் பயப்படாமல் சட்டம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் குற்றம் செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, அதில் சிக்கிக்கொள்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. அதே போல் தான் பிசாசு என்ன பண்ணுவான், பாவம் செய்து ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். பரிசுத்தமாக வாழ்ந்து நம்ம பரலோகம் போகலான்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இயேசுப்பா சொல்கிறாங்க. அப்போது நம்ம பாவம் செய்யாமல் பரலோகம் போவதற்கு உண்டான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். அப்போ 2 ராஜ்யம் உண்டு. பிசாசு அழிக்கிறவன், கொல்லுகிறவன், நிர்மூலமாக்குகிறவன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் தூதரை அனுப்பி நமக்கு உதவி செய்கிறார், நம்ம ஜீவனை காப்பாற்றுகிறார். ரட்சிப்பு இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறோம். நமக்கு நல்ல வாழ்வும் பரலோகமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ பரலோக வாழ்வுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு தடுக்கிறது தான் பிசாசுடைய முக்கியமான காரியம். அதனால தான் அவன் எப்பொழுதும் தள்ளிக்கொண்டே இருப்பான், நம்மளை வீழ்த்துக்கொண்டே இருப்பான். ஆனாலும் தடைகளை தாண்டி நம்ம போவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த தடைகளை உடைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தரை நேசிப்போம். ஆமென். அல்லேலூயா.